ஹலோ மக்களே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி? நீங்கள் கேள்விப்படாத ஒரு டிஷ் நம்ம செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட நேம் தேங்காய் ஜாய். அதாவது தேங்காய் ஜாய். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே. இப்போ நம்ம தேங்காய் ஜாய் பண்ணுறதுக்காக முதல்ல தேங்காய் எடுத்து பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் உரிச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதை உடச்சி அடுத்தது நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். மக்களே, இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நேற்று நம்ம அத்திப்பழம், பாதாம் ப்ளஸ்ஸு திராட்சை, கருப்பு திராட்சை, இது மூணுத்தையும் நேற்றே ஊற வச்சு எடுத்தாச்சு. ப்ளஸ் நாங்கள் 2 பேருன்றதால ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கோம். 5 பேரிச்சம்பழம் ப்ளஸ் கொஞ்சம் முந்திரி, ஒரு செவ்வாழை, தேன் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் பாலில் நம்ம ஊற வச்ச அத்திப்பழத்தையும் பாதாமையும் திராட்சையும் சேர்க்க போகிறோம். இந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். இப்போ ஊற வைக்கிறதுல இதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஊற வச்சு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேச்சை மரத்துலேருந்து சீட்ஸ்லாம் எடுத்தாச்சு. சீட்ஸ் போட வேண்டாம். சீட்ஸ் எடுத்துனா அதை எடுத்துகிட்டு இப்போ பேச்சம்பழத்தை அப்படியே அதையும் பேச்சம்பழத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முந்திரியும் அதில் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹனியும் அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செவ்வாழையை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். பீஸாக கட் பண்ணுறோம். எதுனாலனா மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பீஸாக கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதெல்லாம் நம்பாதீங்க. வாழைப்பழம் எப்படி இருந்தாலும் மிக்ஸ் ஆகிடும். எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதனால் அப்படி பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம அரைக்க போகிறோம். ஓகே. ஸோ மக்களே, நம்ம ஃபைனலாக அரைச்சாச்சு. அதாவது நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு அரைச்சாச்சு. அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம சின்ன பசங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தேங்காய் பாலோட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பை பாய். தேங்க்யூ ஆல். லவ் யூ ஆல்.